7th Standard Math, Chapter 1, Number System, Exercise 1.4 Full, Term 2, Samachir Kalvi. Write the decimal numbers represented by the points P, Q, R and S on the given number line. ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பி, கியூ, ஆர், எஸ். இந்த பாயிண்ட்ஸு எதை ரிப்ரசன்ட் பண்ணதுன்னு இல்லைன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பி பாருங்கள். இது வந்து 3, 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6. இப்போ வந்து பி பாயிண்ட் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது? 3.6. அப்போ பி ரிப்ரசன்ட் 3 + 0.6 ஈக்குவல் டு என்ன இருக்கான்? 3 + இது வந்து 0.6, தட் இஸ் ஈக்குவல் டு 3.6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், q ரிப்ரசன்ட் எதுன்னு பாருங்கள். இப்போ இது 1, 1.1, 1.2, 1.3. இப்போ 1 + 0.3 is equal to 1.3. நெக்ஸ்ட்டு எஸ் ரிப்ரசன்ட், எஸ் வந்து எதை மென்ஷன் பாருங்கள். 4, 4.1, 4.2. அப்போ 4 + 0.2 ஈக்குவல் டு 4.2. நெக்ஸ்ட்டு ஆருக்கு பாருங்கள். ஆர் வந்து 6, 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6, 6.7, 6.8. அப்போ 6 + 0.8. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 6.8. இப்போ பாருங்கள், இது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாதவங்க பாருங்கள். இது 0 கழிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5. இந்த பிக் லைன் வந்து 0.5. நெக்ஸ்ட்டு 0.6, 0.7, 0.8, 0.9, 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 1.1, 1.2 அப்படி எக்ஸட்ரா எடுத்துக்கணும். இப்போ பியோட பாயிண்ட்டு எது எதெல்லாம்னு பாருங்கள். பியோட பாயிண்ட்டு இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு? 3.6. அப்போ 3 and 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்யூவோட பாயிண்ட் வந்து 1,3. நெக்ஸ்ட்டு ஆரோட பாயிண்ட் வந்து 6,8. எஸ்ஸோட பாயிண்ட்டு 4,2. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ரிப்ரசன்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் த நம்பர் லைன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1.7. இப்போ என்னது கண்டுபிடிக்கணும்? 1.7. இப்போ இதில் 1.7 என்னென்னா, இங்கேருந்து பாருங்கள், 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9. இது வந்து 1. இப்போ நெக்ஸ்ட்டு 1.1, 1.2, 1.3, 1.4, 0.5, 1.6, 1.7. இப்போ 1 + 0.7. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0.3. 0.3 என்ன? 0.1, 0.2, 0.3. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2.1. இப்போ 2, 2.1. அப்போ 2 + 0.1. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், between which two whole numbers the following decimal numbers lie. இப்போ ஒரு 3.3 கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு 2 பாயிண்ட்டுக்கு இடையில லைஸ் பிட்வீன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதுக்கு இடையில வரணும்னு கேட்குறாங்க. இப்போ 3.3 நம்ம ஒரு இதே மாதிரி நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. நம்பர் லைனில் 3.3 என்னென்னா இங்கே வரும் 3, 3.1, 3.2, 3.3. இப்போ இந்த 3க்கும் 3.3 வந்து எதுக்கும் இடையில வருது? 3க்கும் 4க்கும். த லைஸ் பிட்வீன் 3 and 4. 3.3 இங்கே வருது. ஓகே, இப்போ 3.3 லைஸ் பிட்வீன் 3 and 4. நெக்ஸ்ட்டு 2.5. 2.5ன்னா 2க்கும் 3க்கும் இடையில வருது. இதுதான் 2.5. இப்போ லைஸ் பிட்வீன் 2 and என்னது? 2 and என்னது? 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க, 2 and 3. இப்போ 2.5 எங்கே வருது? 2க்கும் 3க்கும் இடையில வருது. லைஸ் பிட்வீன் 2 and 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0.9. 0.9 என்னென்னா இங்கே வரும். 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9. 0க்கும் 1க்கும் இடையில வருது. அப்போ 0.9 லைஸ் பிட்வீன் 0 and 1. ஓகே, Next, find the greater decimal number.
இப்போ 2.3 இருக்குது, 3.2 இருக்குது. இதில் எது கிரேட்டர்னு பார்க்கணும். நமக்கு தெரியுது 3.2 greater than 2.3. 3.2 தான் கிரேட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5.6, 6.5. இதில் எது கிரேட்டர்னு கண்டுபிடிங்க. 6.5 இஸ் கிரேட்டர். நெக்ஸ்ட்டு 1.2, 2.1. இதில் எது கிரேட்டர்னு பாருங்கள். 2.1. இப்போ இந்த தேர்டு கொஸ்டின் வந்து லைஸ் பிட்வீன். இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது லைஸ் பிட்வீன் 3.3 என்ன 3க்கும் 4க்கும். நெக்ஸ்ட்டு 2.5 என்ன 2க்கும். நெக்ஸ்ட்டு வர்றது 3. 0.9 சொன்னால் என்னது 0க்கும் 1க்கும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. Find the smaller decimal number in the following. 25.3, 25.03. இப்போ இதில் எது வந்து ஸ்மால் நம்பர்னு பார்க்கணும். இதில் வந்து ஸ்மால் நம்பர் இஸ் 25.03. இங்கே வந்து 3 இருக்குது. இது நமக்கு ஸ்மாலர் நம்பர் இஸ் 25.03. நெக்ஸ்ட் 7.01, 7.3. ஸ்மாலர் நம்பர் இஸ் 7.01. ஓகே. Next 5.6, 6.05. Smaller number is 5.6. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.